ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கருவேப்பிலையை வச்சு ஒரு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்காக ஒரு பேன் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகள், கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 20 to 25 சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழம் மீடியம் சைஸு. இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்தோன்னா ஒரே டைம்லேயே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்லை. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையில் இருக்க கசப்பு சுவையும் நமக்கு வராமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு 20, அது கூட ஒரு கட்டி பூண்டு, நாட்டு பூண்டு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் மலைப்பூண்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை விழுதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் காரத்துக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய் பொடி அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்ல ஓரளவுக்கு அதில் இருக்க தண்ணி வற்றி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஓரளவுக்கு இதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த புளி தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இது கூட நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தொக்கு பதத்தில் இருக்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்து கொதிக்க விடுங்க.
பாருங்கள், இதில் நான் மொத்தமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுருக்கேன். இதை ஒரு மிதமான தீயில் வச்சு கொதிக்க விடுங்க. இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா தளன்னு எல்லாமே தெளித்து சுற்றி எல்லா இடத்துலையும் தெளிச்சிடும். அதனால கொஞ்சம் மிதமான தேயில வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நான் திறந்து காட்டுறேன். இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரலைன்னா திரும்பவும் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வைக்கலாம். இதில் பாருங்கள், ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி எதுவும் பிடிச்சிடாம. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். இதை போட்டு கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சமாக வெல்லம் கடைசியாக நம்ம சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் பவுடர் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு இந்த குழம்பு. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கும்போது இந்த குழம்போட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸாக வரும். பாருங்கள், நல்ல திக்காகவும் இருக்குது. அடி எதுவும் பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், குழம்போட கலர் நல்ல டார்க்காகவே ஆயிடுச்சு. இதுதாங்க கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இந்த குழம்பு நீங்கள் ஒரு 2 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் கடுகு உளுந்து கூட தாளித்து நீங்கள் மேலே நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இது நல்லாவே இன்னொரு 2 டேஸ்க்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்தியன் மசாலா சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.